ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாத மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்மதேவாதகா சேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண தீன மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத தீன மகாதேசிகாய நமக. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குழலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தோயோன் சுடர்மானவேள். இன்னைக்கு கார்த்திகை மாத கிருத்திகா நட்சத்திரம், சுவாமி திருமங்கை ஆழ்வாரோட திருநக்ஷத்திரம். திருமங்கை ஆழ்வார் தான் ஆழ்வார்களில் கடைக்குட்டியான ஆழ்வார், கடைசியாக அவதாரம் பண்ண ஆழ்வார். கடைக்குட்டியாக இருந்தாலும் ரொம்ப வீரமான ஒரு ஆழ்வார், அதே நேரத்தில் ரொம்ப லகுவான ஆழ்வார். என்ன சுவாமி ரெண்டும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாளோட கழுத்தில் கத்தி வச்சு மந்திரம் வாங்குறதுல வீரமாக இருந்தார், அதே நேரத்தில் பெருமாள்னு நினச்சா உருகிறதுல லகுவாகவும் இருக்கார். ஸோ அந்த ஆழ்வாரோட திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. எல்லாருக்குமே அவரோட சரித்திரம் தெரியும். சுருக்கமாக பார்த்துட்டு அந்த ஆழ்வார் அனுகிரகம் நமக்கு பண்ணது மொத்தம் 6 திவ்ய பிரபந்தங்கள். அதோட வைபவம் என்ன அப்படிங்கிறத மேற்படி பார்ப்போம். ஆழ்வார் அவதாரம் பண்ணி ஒரு குறுநில மன்னனாக இருந்தார். நீலன் அவருக்கு இயற்பெயர். அவர் ஒரு நாள் போயின்னு இருக்கும்போது குமுதவள்ளின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறார். அந்த குமுதவள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது அவர் 2 நிபந்தனை வைக்கிறார். ஒன்று என்னன்னா, ஆழ்வார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டு வைஷ்ணவர் ஆகணும் அப்படிங்கிறது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை 1000 பேருக்கு நித்தியம் ததியாராதனை பண்ணணும் அப்படிங்கிறது. ஆழ்வாரோட வைபவத்துக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு யார் வருவா அப்படின்னு பார்த்தா, திருநறையூர் நம்பி அவரே ஆழ்வாருக்கு பஞ்சநமஸ்காரம் பண்ணி வச்சார். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருமந்திரத்தோட அர்த்த விசேஷங்களை சொல்லி வச்சார். அதே மாதிரி 1000 பேருக்கு அவர் தியாராதனை பண்ணிட்டு இருக்கும் போது பணம் பத்தலைங்கிற போது கஜானாலேருந்து காலி பண்ணார். அப்புறம் திருடனாகவே ஆயிட்டார். அந்த திருடனாக இருக்கிற சமயத்தில் பெருமாள் இவரை நம்ம கடாட்சிக்கணும். அது எப்படின்னா, விஷயப்பிரவணராய் இவரை சாஸ்திரத்தை காட்டி மீட்க வேண்டாது, நம் அழகை காட்டி மீட்க வேணும் என்று பார்த்து இவருக்கு விஷயங்களில் உண்டான ரசிகத்துவத்தையே பற்றுச்சாக கொண்டு தன் அழகை காட்டி கொடுக்க கண்டு. ரசிகர் திருமங்கை ஆழ்வார். அவரை தன் பக்கம் கொண்டு வரணும்னா அந்த ரசிகத்தையே ஒரு ட்ரம் கார்டாக வச்சுண்டு தன் திருமேனி அழகை காட்டி, பெருமாளும் தாயாரும் ஒரு கல்யாணம் புதுசாக கல்யாணவா போகிற மாதிரி ஒரு வேஷத்தில் அவளை திருமங்கை ஆழ்வார் கொள்ளடிக்க வருதா. கொள்ளடிக்கும் போது காலில் போட்டிருக்கிற மெட்டியை மட்டும் கழட்டாமல் இருந்து அதை தன்னுடைய பல்லால் திருமங்கை ஆழ்வார் கடித்து எடுக்கிறார். அப்போ தான் பெருமாள் கொடுத்த பேர் தான் கலியன்னு பேர். கலியன் அப்படின்னா மிடுக்கன்னு பேர். என்ன மிடுக்கோடு இருக்கார் ஆழ்வார் அப்படின்னு. அந்த ஆழ்வார் அந்த நகையெல்லாம் திருடி ஒரு மூட்டையாக கட்டினார். மூட்டையை தூக்க முடியல. உடனே என்ன பண்ணான்னா, தன் கத்தியை கொண்டு போய் பெருமாள் மணக்கோலத்தில் பெருமாளோட கழுத்தில் வச்சு, நீ ஏதோ மந்திரவாதம் பண்ணியிருக்க, அதனால தான் என்னால் அதை தூக்க முடியல, என்ன மந்திரவாதம் பண்ண எனக்கு சொல்லு அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார். பெருமாள் என்ன சொல்ல, அந்த மந்திரத்தை சொல்கிறது தாண்டா வந்திருக்கேன்னு அவரை கூட்டின்னு போய் ஒரு அரச மரத்தடியில் உட்கார வச்சுண்டு பெருமாளே பிரத்யக்ஷமாக அவருக்கு திருமந்திர உபதேசம் பண்ணுறார். மந்திரங்களுக்கு அரசான திருமந்திரத்தை தேவதைகளுக்கு அரசான எம்பெருமான், குறுநில அரசனான திருமங்கை ஆழ்வாருக்கு மரங்களோட அரசனமான அரசமரத்தோட அடியில் உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் அவர் பிரபந்தம் அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அப்படின்னு பெரிய திருமொழியிலேருந்து ஆரம்பிக்கிறார்.
இவருக்கும் நம்மாழ்வாருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. எப்படின்னா, மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூர் அவதரித்த வீருடைய கார்த்திகை நாளனே உபதேசரத்னமாக மனோகர மாமனிகள் சாதிக்கிறார். மாறனான நம்மாழ்வார் சொன்ன 4 திவ்ய பிரபந்தத்துக்கு, 4 சமமான திவ்ய பிரபந்தத்துக்கு 6 அங்கங்கள் இருக்குது. வேத சீக்ஷா, சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு நிருக்தம் அப்படின்னு. அதுக்கு சமானமாக 6 திவ்ய பிரபந்தங்களை திருமங்கை ஆழ்வார் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வாரோடது பார்த்தீங்கன்னா திருவிருத்தம், திருவாசரியம், திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, பெரிய பாசுரமான திருவாய்மொழி கடைசியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வாரில் 1000 பாசுரங்கள் கொண்ட பெரிய திருமொழி தான் முதல்ல அவதாரம் பண்ணியது. பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவெழுகூற்று இருக்கை, அடுத்ததான் சிறிய திருமடல், பெரிய திருமடல், கடைசியாக திருநெடுந்தாண்டகம். இதுதான் இந்த கிரமத்தை தான் ஆழ்வார் அனுகிரகம் பண்ணார். இந்த கிரமத்தை தான் இது அனுகிரகம் பண்ணாருங்கிறதுக்கு என்ன அப்படின்னு என்ன அதுக்கு ஒரு எப்படி அப்படின்னு கேட்டால், பெரியவாச்சன் பிள்ளையோட வியாக்கியானம், திருநெடுந்தாண்டகத்தோட வியாக்கியானத்தோட அவதாரிக்கலை அதுக்கு ஒரு சங்கதி சொல்கிறார். பெரிய திருமொழியிலேருந்து திருக்குறுந்தாண்டகம், திருவெழுகூற்றுக்கை, திருவெழுகூற்றுக்கைன்னு திருமடல் 2, அதுக்கப்புறம் திருநெடுந்தாண்டகம் எப்படி போகிறதுன்னு சங்கதி சாதிக்கிறார். ஃபஸ்ட்டு ஆழ்வார் அனுகிரகம் பண்ணவுடனே ஆழ்வார் என்ன பண்ணார், வாழினேன் வாடி வருந்தினே மனத்தான்னு சொல்லி எல்லா திவதேசங்கள்லேயும் சேவிச்சுண்டு மங்களாசாசனம் பண்ணிட்டு ஆனந்த நிர்பரராக ஆனந்தமாக சந்தோஷமாக சுற்றிட்டுருக்கார். விஷயமாந்த போல் இன்றைக்கு சம்பந்தியான ஏற்படுன்றதுக்காக தன்னை மொத்தத்தையும் சர்வார்த்தத்தையும் பெருமாள் காட்டுறதுனால வாழினேன் வாடி வருந்தினே மனத்தாள் வரைக்கும் போகிறார். இப்போ எது வரைக்கும் அது மாதிரி போட்டுருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றமுள்ளான ஒரு பாசுரம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 10ஆம் 10 வரைக்கும் சந்தோஷம் பாயிண்ட் இருக்கவரை அவர் என்ன நினச்சிட்டார், இந்த சம்சாரத்திலே எனக்கு இந்த அளவுக்கு பெருமை அனுபவம் கொடுக்குறார் அப்படிங்கிற எண்ணத்தோட திருமங்கை ஆழ்வார் எல்லா ஏன்னா விதேசங்களோட அனுபவங்கிறது தனியான பதம். இன்னும் விசேஷம் என்னென்னா, ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள் மேலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் பெருமானோட நிலைகள் மேலேயும் பிரீத்தி இருக்கும். சுகம் அதே மாதிரி சுகபிரம்மம், அதே மாதிரி வேதவியாச மாதிரி ரிஷிகளுக்கும் முதலாழ்வாருக்கும் பரத்வத்தை நோக்கம் இருக்கும். அதே மாதிரி சடகாதி முனிவர்கள், திருவிஷய ஆழ்வார் இவர்கள் அந்தர்யாமியோட பிரீத்தியோடு இருப்பார். வால்மீகியும் குலசேகர ஆழ்வாரும் ராமாவதாரத்தை பிரீத்தியாக இருப்பார். வேதவியாசர், பராசரர், நம்மாழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள் இவெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் ஊன்றி இருப்பார். அதே நேரத்தில் நாரதர், திருநடிப்படியாழ்வார், திருப்பானாழ்வார் இவா எல்லாம் கோவில்னு சொல்லப்பட்ட ஸ்ரீரங்கத்து மேலே பிரீத்தியோடு இருப்பார். சௌனக பகவான் சொல்லப்பட்ட சௌனக முனிவரும் திருமங்கை ஆழ்வாரும் எல்லா அர்ச்சாவதாரத்து மேலேயும் பிரீத்தியோடு இருப்பார். இதில் அர்ச்சாவதாரம்ன்றதுக்கு வைபவத்துக்கு இன்றைக்கி நம்ம 108 திவதேசங்கள்னு நம்ம சேவிக்கிறோன்னா, அந்த 108 திவதேசங்களில் 86 திவதேசங்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களசாசனம் பண்ணியிருக்கார். மொத்தம் உள்ள 108 திவதேசங்களில் 86 திவதேசங்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களசாசனம் பண்ணியிருக்கார். அதில் கிட்டத்தட்ட 47 திவதேசத்துக்கு திருமங்கையாழ்வார் மட்டுமே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். மற்ற ஆழ்வார்கள் இல்லாதக்கு திருமங்கையாழ்வார் மாத்திரம் மங்களாசாசனம் பண்ண திவதேசங்கள் மொத்தம் 47. இன்றைக்கி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணலைன்னா திவதேசத்தில் கணக்கு 61 தான். சரியா? அந்த அளவுக்கு அர்ச்சாவதாரத்தில் ஊன்றி இருந்த ஆழ்வார். அர்ச்சதான் பிரதானம், அர்ச்சதான் முக்கியம்னு சொன்னான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இங்கேயே இருந்தால் போதும், இந்த அர்ச்சையை சேவிச்சுட்டே இருந்தால் போகிறோன்ற அளவுக்கு ஆழ்வார் போனோடனே சம்சாரத்தோட பயத்தை பெருமாள் காட்டுறார். காட்டினோன்னு என்ன, ஓகே நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், ஆற்றங்கரை மரம் போல பாம்போர் ஒரு கூடையில் பயின்றா போல, அது மாதிரி தன்னோட பயத்தை காட்டி பெரிய திருமொழியை பூர்த்தி பண்ணுறார். பெரிய திருமொழியை பூர்த்தி பண்ணோன்னே அவருக்கு மோட்சம் கிடைக்கல. சரி, என்னடா இந்த அளவுக்கு தனக்கு அனுபவம் கொடுத்ததுலாம் எது? அந்த அர்ச்சாவதார திருமேனிகள் தானே. அந்த திவதேசங்கள் எல்லாம் திருப்பி
ஒரு பிரபந்தத்தால் நன்னா மங்களாசாசனம் பண்ணணும்னு பிறந்தது தான் திருக்குறுந்தாண்டகம். திருக்குறுந்தாண்டகத்தோட கடைசி பாசனம் 19வது பாசனம் பார்த்தீங்கன்னா, பிண்டியார் மண்டையேந்தி பிறமறை திருநந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் கச்சி பேர் மல்ல என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றையார் உய்யலாமே. யார் ஒருத்தர் இந்த மாதிரி திவதேசங்கள்லாம் பிரதானம், திவதேசங்களே போருன்னு இருக்காளோ அவளுக்குத்தான் மோக்ஷானுபவம் கிடைக்கும் அப்படின்னு அறுதியிட்ட பிரபந்தம் தான் திருக்குறுந்தாண்டகம். ஸோ அர்ச்சாவதாரம் தான் நம்மளால் இப்போ இருக்கிற கலியுகத்தில் நம்மளை மாதிரி மந்தமதிகளால் போய் பிடிக்க முடியும்னா ஒரு அச்ச திருமேனியில் தான் பிடிக்க முடியும். அதை பிடிச்சவனுக்கு தான் மற்றையார் உய்யலாமே, மற்றவருக்கு உய்யத்துக்கு உபாயமே இல்லைன்னு சாதிச்சார். அது திருக்குறுந்தாண்டகம். இந்த பாசுரம் எதுக்கு சுவாமி இதை மட்டும் சொல்கிறேன்னா, இது எங்கள் சுவாமி சொல்லும் போது கண்டியூர் சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார். கண்டியூர் சுரேகிருஷ்ணன் சுவாமின்னு கண்டியூர் ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி இந்த பாசுரத்தை விசேஷமாக சொல்வார். என்னன்னா, இந்த பாசுரத்தை அவரோட ஊர் வரும், உலகமேத்தும் கண்டியூர் அப்படின்னு வரும். இதை ஒரு உபன்யாசம் போது சுவாமி சாதிச்சார், நீங்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போனீங்கன்னா அங்கே போய் பெருமாள் முதல்ல என்ன கேட்பாருன்னா, அவரோட ஊர் மேலே அவருக்கு அபிமானம் ஜாஸ்தி. அவர் என்ன கேட்பாருன்னா, கண்டியூர் போய் ஹரசா விமோசனை சேவிச்சலான்னு கேட்பா. எதுக்கு சுவாமி அப்படி தான் கேட்பான்னு எங்கே இருக்குன்னா, உலகமேத்தும் கண்டியூர் இருக்குப்பார். 2 லோகம், உலகங்கிறது 2 லோகத்தையும் சொல்கிறது. பூலோகமும் சரி, விண்லோகத்துலேயும் ஸ்ரீவைகுண்டத்துலேயும் சரி, ஸ்ரீவைகுண்ட லோகத்துலேயும் சரி, உலகமேத்தும் கண்டியூர்னு கண்டியூரை சேவிச்சியான வாசல்லையே கேட்பா உங்களை. அதனால் எல்லாரும் கண்டியூர் வந்து சேவிங்கோன்னு எங்களெல்லாம் சாய்ப்பார். ஸோ அந்த கண்டியூர், அதாவது இது மாதிரி திவதேசங்களோட மண்டி இருந்தாருக்கு தான் உய்யும் உபாயம் சாய்ச்சார். அப்பையும் பெருமாள் வரல. ஏன் வரலைன்னு யோசித்த போது தான், இல்லை நாம் வந்து ஒரு சிறவான கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை, சரணாகதி நம்ம பண்ணலை. எல்லா திவதேசங்களையும் மங்களாசாசனம் பண்ணோம், அனுபவிச்சோமே தவிர நம்ம ஒன்றும் சரணாகதி பண்ணலையே அப்படின்னு சொல்லி தான் திருக்குழந்தை 6ஆவதனோட ஒரு ரதத்தோட வடிவில் திருவடிகூட் இருக்கைன்னு சாய்ச்சு, நின்னடி இணை பணிவன் வருமிடுற வளமாற்றோ வினையே அப்படின்னு சரணாகதி பண்ணார். சரணாகதி பண்ண உடனே என்ன ஆகிருக்கணும், மோட்சம் கொடுத்துருக்கணும். எம்பெருமான் கொடுக்கலை. இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் என்னென்னா, நான் ஒரு காரியம் பண்ணிட்டோன்னா பெருமாள் வந்து உடனே மோட்சம் கொடுத்துடணும். சரணாகதி பண்ணால் உடனே மோட்சம் கொடுத்துடணும். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவா, இவா பெருமாளை திட்ட அமைச்சிடுவா. ஊடல் திட்டுறதுன்னா நம்ம திட்டதெல்லாம் கிடையாது. ஊடல் திட்டத்தை கோபத்தில் பிரணய ரோஷத்தில் பாட ஆரம்பிச்சிடுவா. இதே விஷயத்தை நீங்கள் குலசேர ஆழ்வார்கிட்ட பார்த்தீங்கன்னா 5ஆம் திருமொழியில் வந்து வித்துவக்கோட்டம்மானான்ட்டு சரணாகதி பண்ணார். அதை வரலை வந்து சரணாகதி பண்ணோன்னா மோட்சம் கொடுக்கலன்னு அடுத்த பாசுரமே ஏர் மழை பூங்கல் ஆயர் மாதன்னு கிருஷ்ணனோட லீலைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நீ பண்ணுற உன் சுண்டாயம் நான் அறிவன் அதை பண்ணி நம்மாழ்வா சாதிச்ச மாதிரி உன் தப்பெல்லாம் அப்பா எல்லாத்தையும் புட்டு 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 வைக்க போகிறேன் பார், உன்னை பாரு, உன்னோட மானத்தை வாங்க போகிறேன் பார், அப்படின்லாம் பாசனங்கள் இருக்கும். இந்த ஆழ்வா என்ன பண்ணார், ஓகே இவன் வந்து வரமாட்டேங்க, நான் சரணாகதி பண்ணி மோட்சம் கொடுக்க எனக்கு, நான் என்ன பண்ணுறேன், இவன் நான் இப்போ பயப்படுத்த போகிறேன். என்னன்னா, உன்னோட வைபவத்தில் நான் ஒன்று ஒன்றா அழிக்க போகிறேன். முதல்ல எங்கேயாவது அழிக்க போகிறேன்னா, அவன் ஐஸ்வர்யத்தையும் தேவதன்மையும் என்று தானான தன்மையாக அபிமானித்திருக்கும் அவதாரங்களில் உண்டான நீர்மையையும் அழிக்கிறேன் என்கிறார். நான் தான் சர்வேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கானே அதையும், தான் அவதாரம் பண்ணானோன்னு அவதாரத்தில் பிறந்து தன் சௌஷீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் மாதுரியம் ஆர்ஜவம் இல்லாந்தி இது மாதிரி ஒரு கல்யாண குணங்கள், நீர்மையான சௌலபிய கல்யாண குணங்கள் எல்லாம் பெருமாள் காட்டினானோன்னு, எளிமையெல்லாம் காட்டினானோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பொய் ஏமாத்துறான் அப்படின்னு அதெல்லாம் அழிக்க போகிறேன்னு சிறிய திருமலையில் சாதிச்சார். சிறிய திருமலை சாதிச்சும் பெருமாள் வரலை, முகம் காட்டலை. அப்புறம் பார்த்தார், அதுக்கும் முகம் காட்டிட்டிலன் அவதாரம்தான் பரதசை என்னும்படி நீர்மைக்கு எல்லை இளமான கோயில் கண்டிலுண்டிரே என்று இருந்தான் என்று கொண்டு அவனுக்கும் தமக்கும் வைப்பான கோயில்களில் நின்று நீர்மையை அழிக்கிறேன் என்கிறார் பெரிய திருமடலில்.
பரத்வத்திலேருந்து வந்தது தான் அவதார தசை. அந்த அவதார தசையை பரத்வம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நீர்மையோட எல்லை நிலம்தான் அர்ச்சாவதாரம். ஏன்னா நாம் கொடுத்து சாப்பிட்றாரு. பெருமாள் ராமகிருஷ்ணா வந்திருக்கும் போது கூட 10 பேர் அவர் சாப்பாடு கொடுத்துருப்பா, போயிருப்பா, வந்திருப்பா. ஆனால் இன்றைக்கி இத்தனை கோடி ஜனங்கள் எல்லாராலையும் பெருமாளை போய் சேவிக்க முடியுது. எல்லாராலையும் பெருமாளுக்கு தனக்கு இஷ்ட வஸ்திரத்தை சமர்ப்பிக்க முடியுது. சரி, சன்னதிகளை சமர்ப்பிக்க முடியலையா, நான் தொட்டு பண்ண முடியல சுவாமி, ஆற்றுல நமக்காக பெருமாள் வராரு. அந்த பெருமாளுக்கு நீங்கள் என்ன பதார்த்தம் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த பதார்த்தத்தை பண்ணி பெருமாளை சமர்ப்பிக்க முடியாது. நீங்கள் என்ன வஸ்திர சாதம், இந்த கலர் வஸ்திரம் தான் நீங்கள் பெருமாள் சாதம் நீங்கள் நினச்சா அந்த வஸ்திரத்தை பெருமாளுக்கு உங்களால் சாத்த முடியாது. இந்த அளவுக்கு நீர்மையோடு பெருமாள் வந்திருக்கான்னா அதுதான் பெருமாளோட நீர்மை. அதை அழிக்க போகிறேன், இந்த இருக்கக்கூடிய நீர்மையை நான் அழிக்க போகிறேன். அச்சாவதாரத்து நீர்மை அதை சொல்கிறா பாருங்க. அவனுக்கும் தமக்கும், ஏன்னா இவருக்கும் அர்ச்சாவதாரம்தான் ஆதாரம். தன் ஆதாரத்தையே இதுதான் அழிக்க போகிற அளவுக்கு தான் பெரிய திருமணில் சாய்க்க ஆரம்பிக்கிறார். பெரிய திருமணோட வியாக்கியானத்தை நீங்கள் அவதாரியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமாக அர்த்தங்கள் சாதிச்சிருக்க பெரியவாச்சன் பள்ளி. என்னென்னா, இனி முகம் காட்டாதொடியில் ஜெகத்து அனீஸ்வரமாம் என்று பார்த்து பிரகல்லாதாதிகளுக்கு முகம் காட்டுமா போலே இவருக்கு முகம் காட்டி தானும் இவரும் ஜெகத்தில் உண்டாம்படி பண்ணினான். அதாவது பெருமாள் பெரிய திருமடல் வந்தோன்னா பெருமாளுக்கு கொஞ்சம் பயம் வந்துருத்தான். எதுக்கு சுவாமி இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் வரல, சரணாகதி பண்ணி கூட வரல அப்படின்னா ஏன் இதுக்கு பயம் வந்தது? பெரிய திருமடலில் அப்புறம் எதுக்கு சுவாமி பயம் வந்தது அப்படின்னா, பூர்வாச்சாரியெல்லாம் பெருமாள் அற்புதம் சாய்கிறார். திருமங்கையாழ்வார் ஒருத்தர் உயிரோடு இருக்கணும்னா அர்ச்சாவதாரம் இருக்கணும். அர்ச்சாவதாரம் தான் திருமங்கையாழ்வாரோட பிராணன். அதையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவரே பண்ண தன்னே ஆத்மஹத்தி பண்ணுற மாதிரி அது. திருமங்கையாழ்வார் அச்சாவதாரத்தை அழிக்கிறேன், நீர்மை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆத்மஹத்திக்கு சமானம். திருமங்கையாழ்வார் இதை அழிஞ்சு போயிட்டாருன்னா அதை தாங்க முடியுமா பெருமாளால்? ஐயோ வேண்டாம், நானே வரேன்னு வந்தார். வந்து தான் பெருமாளோட கலந்து அனுபவித்து ஆனந்தமாக அவாவரச்சூழ் அரியணை அலட்டின் அவாவட்டு வீடு பெற்றன்னு நம்மாழ்வா சாதித்த மாதிரி தனக்கு வேணுங்கிறது பெருமாளோட கிடைச்சது அப்படிங்கிறத சொல்கிற பாசுரத்தான் திருநெடுந்தாண்டகம். திருநெடுந்தாண்டகத்தோட பாசுரத்தை கடைசியாக பழவினை பட்டறுத்தேனே முடிப்பார். தொல்லை பழவினையே முதலறிய வல்லார் தாமே, எல்லாரோட பழவினைகளும் அருந்து போயிடும் அப்படின்னு சாதித்து பூர்த்தி பண்ணார். இதுதான் 6 பிரபந்தத்துக்கான சங்கதி. இந்த 6 பிரபந்தத்தையும் கற்றுக்கணும். இன்னும் ஒன்று விசேஷம் என்னென்னா, இப்போவும் நடக்கிற 2 விஷயங்கள் அடைய விண்ணப்பிக்கிறோம் அனுபவத்துக்காக. ஒன்று, ஸ்ரீரங்கத்தில் மட்டும் பெரிய திருநாள்னு சொல்லப்படக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசியோட ராபத்து பகல் 10 மற்ற எல்லா தேவதேசமும் 20 நாள் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் 21 நாள் நடக்கும். எதுக்கு அப்படின்னா, ஒரு நாள் மட்டும் திருநெடுந்தாண்டகம் முதல் நாள் உற்சவம் போயிடும். அன்றைக்கி வெறும் இந்த திருநெடுந்தாண்டகத்தோட 30 பாசுரங்கள் மாத்திரம் செய்வான். பட்டர் திருநெடுந்தாண்டகத்தை வச்சுட்டு தான் நஞ்சியர் மாதவாச்சாரியர் இருந்த வேதாந்தியை நஞ்சியரை ஆக்கினார். ஸோ அப்படிப்பட்ட விசேஷமான பிரபந்தம் தான் திருநெடுந்தாண்டகம். எம்பெருமானாருக்கு எப்படி திருப்பாவி 30 பாசுரமோ பட்டருக்கு திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரம் பரமபிரீதி. இது ஒன்று. அடியனோட ஆச்சாரியர்கள்லாம் அடியனோட அனுபவித்து சொல்கிற இன்னொரு விஷயம், ஸ்ரீரங்கத்தில் நாளைக்கு இந்த திருக்கார்த்திகை உற்சவத்தும் போது பெருமாள் சொக்கப்பானை கொளுத்தி முடிச்சுட்டு அந்த கார்த்திகை கோபுரவாசல் வழியாக உள்ளே எழுவர். அந்த சின்ன இடம் ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் 50-100 பேர்கிட்ட அத்தியாவகால் நின்றுருப்பா. எல்லோரும் ஒரே டோனில் சப்தமாக பெருமாள் நடுவில் நிற்பார். அந்த பூ அலங்காரத்தோடு நடுவில் நின்றுருப்பார். இந்த 2 பக்கம் அத்தியாபகா திருநெடுந்தாண்டகத்தோட கடைசி பாசுரத்தை அங்கே செய்ப்பார். மின்னமாமடை தவழும் மேகவண்ணா விண்ணவர் பெருமானே அருளாய் என்று அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. கடைசியாக
நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே அப்படின்னு பூர்த்தி கொண்டு வா. நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை தான் இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம 50 அத்தியாபகா 100 அத்தியாபகா ஒரே டோனில் இந்த பாசுரத்தை சேவித்து திருவங்கையாழ்வாரோட அந்த நிலையிலே நின்று சேவிக்கும் போது அது நடுவில் நம்பெருமாளை சேவிக்கிற அந்த பாக்கியம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இல்லை, நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை தான் இருக்கோங்கிற, பூலோகத்தை இல்லைங்கிற நினைப்பை நமக்கு ஏற்படுத்திடும். அப்பேற்பட்ட வைபவமான ஆழ்வார் திருவங்கை ஆழ்வார். அவரோட திருநக்ஷத்திரம் இன்றைக்கி கார்த்திகை. எல்லோரும் இன்னையோட அத்தியனம் காலம் முடிஞ்சு அனத்தியன காலம் ஸ்டார்ட் ஆகிடும். கட்டாயம் 1000 பாசுரங்கள் திருமொழி சேவிக்க முடியலினாலும் கணேசம் திருக்குறுந்தாண்டகம் திருநந்தாண்டகம் மொத்தம் 50 பாசுரம் தான். 20 பாசுரம் திருக்குறுந்தாண்டகம், 30 பாசுரம் திருநந்தாண்டகம். அதையாவது இன்றைக்கி ஆற்றுலையும் சன்னதிகளையும் சேவித்து ஒரு சாத்தவரை பண்ணி ஒரு சக்கரை பொங்கலாவது ஒரு கேசரியாவது ஒரு ஸ்வீட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணுன்னு எல்லாரோட திருவடியிலையும் பிரார்த்தனை பண்ணுகிறேன். ஆழ்வா திருவடிகளே சரணம். திருவங்கை ஆழ்வா திருவடிகளே சரணம். எம்பெருமானா திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். ஸ்வதாச்சாரியன் திருவடிகளே சரணம்.